என்னடா குண்டை தூக்கி போடுற அப்படின்ற மாதிரி இருக்குதா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். கிட்டத்தட்ட 18 லட்சத்துக்கும் அதிகமான வீட்டு பணி பெண்கள் உள்ள நாடு சவுதி அரேபியா. அந்த நாட்டில் வீட்டு தொழிலாளர்களுக்கு முதலாவது எக்காம அடிக்கணும். எக்காம அடித்த பிறகு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏடிஎம் கார்டு மூலம் தான் பண பரிவர்த்தனைகள், காசு எடுக்கிறது, வாங்குறது, சம்பளம் போடுறது எல்லாமே டிரான்சாக்ஷன் பண்ணணும். அமலாகிய சட்டம் இப்போதைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்குது சவுதி அரேபியாவில். இன்றைக்கி குவைத்தில் யாராவது யூடியூபர்ஸ் போட்டாங்களான்னு தெரியல. இந்த குவைத் நியூஸ் பார்த்தீங்களா? இந்த நியூஸில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்றத நான் இதுக்கு முன்னாடியே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க பேச்சுவார்த்தை நடத்தும் போதே நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிட்டேன். பேங்க்ஸ் மோஸ்ட் ஓப்பன் அக்கௌண்ட்ஸ் ஃபார் டொமஸ்டிக் ஃபார் டைம்லி பே, அதாவது நேரத்துக்கு பே பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்காக அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 7,57,000 தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. 120 தினார் மேனிக்கு பார்த்தாலும் டோட்டல் மந்த்லி around 90 million dinars, approximately 1.1 billion dinars annually. அதாவது 90 பில்லியன் தினார் மாதத்துக்கும் 120 மேனிக்கு பார்த்தாலும் டினார் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 1.1 பில்லியன் 1.1 பில்லியன் டாலர்களாக டினார்களாக மதிப்பிடப்படுது. டினார். அப்போ அதுலேருந்து பாருங்கள், அப்போ 1.1 பில்லியன் டினார்ண்டா நம்மளுடைய நாட்டு காசுக்கு அது 1000 மடங்காக இருக்கணும். அந்த அளவுக்கு பெரிய அமௌண்ட் அது. சரியா? அப்படி ஒரு அமௌண்ட் இங்கேருந்து முதல் பரிவர்த்தனை நடக்குது. அப்போ இந்த வியாபார யுக்தியில், இந்த வீட்டு தொழிலாளர்கள் பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, அந்த யுக்தியில் இவங்க பயன்படுத்த போகிறது என்ன? இந்த வீடியோவில் நிச்சயமாக ஒரு தெளிவு பெறும்னு நினைக்கிறேன். காதிம் வீசாவில் முதலாவது வெளியில் வேலை பார்க்குறவங்களுக்கு இப்போ பாருங்கள், இப்போதைக்கு நகை வாங்குறதுக்கு ஏடிஎம் கார்டு, பேங்கில் மருந்தா இந்த ஹாஸ்பிட்டலில் மருந்து எடுக்கிறனாலும் ஏடிஎம் கார்டு, கடையில் நகை வாங்குறனாலும் ஏடிஎம் கார்டு. இன்னும் கொஞ்ச நாளில் நாட்டுக்கு பணம் அனுப்புறதாக இருந்தாலும் ஏடிஎம் கார்டு. கேஷ் மூலம் பணம் அனுப்ப முடியாது. ஏடிஎம் கார்டு ஓப்பன் பண்ணி அந்த ஏடிஎம் கார்டு மூலம்தான் பணம் அனுப்ப முடியும் அப்படின்ற சட்டம் நடைமுறைக்கு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரணமாக குவைத்துடைய அனைத்து வங்கிகளுடைய கார்டு, சரியா, எல்லா வங்கிகளுடைய கார்டுகளும் நம்மளுக்கிட்ட அவைலபிளில் இருக்குது. அது நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி நம்மளுடைய வங்கி கார்டு ஒன்று நம்மளுக்கிட்ட வந்துடும். அது டிரைவர், பணிப்பெண் யாராக இருந்தாலும் டொமஸ்டிக் ஒர்க்கர்களுக்கு ஒரு கார்டு வந்துடும், பேங்க் கார்டு. பேங்க் கார்டு வந்த பிறகு அந்த கார்டை வச்சு தான் நம்மளுக்கு சம்பளம் அதில் தான் போடணும். அதே மாதிரி நம்மளுடைய சம்பளத்தை அதில் தான் அனுப்பணும் அப்படின்ற சிஸ்டத்தை கொண்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கார்டு சிஸ்டம் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் கார்டுலேயே பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும் தானே. அப்படியான ஒரு சிஸ்டம் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் பேங்க் கார்டு மூலம், நல்லா கேட்டுக்கோங்க, பேங்க் கார்டு ஓப்பன் பண்ணணும். அனைத்து காதிம் விசா தொழிலாளர்களுக்கும் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். கஃபீல் ஸ்பான்சர்டு அக்கௌண்ட்லேருந்து சம்பளம் டிரான்ஸ்ஃபர் ஆகணும். சரி, வீட்டு தொழிலாளர்கள் வீடுகளிலேயே வேலை செய்யக்கூடியவங்களுக்கு அது பாசிபிள். ஓகே, முதலாளி செஞ்சு கொடுத்துருவாங்க, சம்பளத்தையும் அனுப்பி வச்சுருவாங்க. காதிமில் வெளியில் வேலை செய்கிறவங்களுக்கு உங்களுடைய நிலைமை என்ன? காதிமில் வெளியில் வேலை செய்கிறவங்களுக்கு முதலாளி சம்பளம் போடுவாரா? என்ன நடக்கும்? அதே மாதிரி மாதம் மாதம் சம்பளம் விழணும். விழாமல் போனாலும் பிரச்சனை. அப்படின்னா உங்களுக்கு ஏடிஎம் கார்டு அக்கௌண்ட்டை திறந்து ஏடிஎம் கார்டு எடுத்து அந்த கார்டை முதலாளியே வாங்கி வச்சுக்குவார். அப்படித்தான் நடக்கும்.
அப்படி ஒரு வேளை நடந்துச்சுன்னா உங்கள் கார்டு எடுத்து உங்கள் முதலாளிகிட்ட நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவரே வந்து சம்பளத்தை போட்டு அவரே எடுத்துக்குவார். சரி, அப்புறம் ஒரு வேளை இந்த சட்டம் நிர்ணயிக்கப்பட்டுச்சுன்னா ஏடிஎம் கார்டு மூலம் தான் இந்த வீட்டு தொழிலாளர்களும் சம்பளத்தை நாட்டுக்கு அனுப்பணும், கேஷ் நோ கேஷ் ஒன்லி கார்டு அப்படின்ற சிஸ்டம் வந்துச்சுன்னா என்ன செய்வீங்க? இப்போ கஃபீல் அவனுடைய சம்பளத்தை போட்டு அதை எடுத்துக்கிறதுக்காக உங்கள் கார்டை வாங்கிட்டாருன்னா உங்களுடைய சம்பளம் வந்து நோட்டட் ஆகும். நீங்கள் காசு கொடுத்து காசு அனுப்ப முடியாது. அதோட இன்னொரு முக்கியமான விடயம், நீங்கள் வந்து உங்களுடைய பணத்தை எவ்வளோ அனுப்பலாம், மாதாந்திரம் உங்களுடைய சம்பளம் எவ்வளோ, அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ கஃபீல்ட்டேருந்து வருதோ அந்த அளவுக்குள்ளே தான் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம். இப்போ காதிமில் வேலை செய்யக்கூடியவங்க அவங்க வந்து சாதாரணமாக காதிம் வீசாவிலேருந்து வெளியில் வந்து நிறைய வேலைகள் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. இப்போ பேபி கேரிங் பார்க்குறவங்க, பேபி சிட்டிங், ஹெல்த் கேர் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, ஹோம் நர்சிங் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. 500 தினார் காதிம் வீசாவில். ஷூன் வீசாவில் பெரிய பெரிய குவாலிஃபிகேஷனோட வந்தவன் எடுக்கிற சம்பளத்தையும் விட அதிகமான சம்பளம் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க காதிம் வீசாவில். ஒரு சகோதரர் ஒரு வயதானவங்களை நர்சிங் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவர் நாட்டில் உண்மைக்குமே நர்சிங் முடித்தவர். ஆனால் அவர் வந்து இங்கே ஷூன் வீசாவில் வாரத்துக்கு ஒரு ஏற்பாடு கிடைக்கல. அவர் காதிம் வீசாவில் வந்தார், வந்து வேலை செய்கிறாரு. சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 650 தினார். 650 தினார் வயதான ஒரு நோயாளி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. சரியா, அவர் வந்து என்ன அந்த ஆரம்பத்தில் கேட்டார், இந்த பிரச்சனை, இந்த சம்பள பிரச்சனை சம்மந்தமாக பேசும்போது கேட்டார், என்ன செய்கிறது, எனக்கு வந்து இந்த மாதிரி நான் காசு அனுப்பும்போது எனக்கு பிரச்சனை வருமா அப்படின்னு. நான் சொன்னேன், பார்த்து அனுப்புங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்புங்க, கஷ்டம்தான், ரிஸ்க்கு தான். ஏன்னா காது வீசாவில் இருக்கிற ஒரு தொழிலாளர், வீட்டு தொழிலாளர் மாதத்துக்கு 600 தினார், 650 தினார், 500 தினார் நாட்டுக்கு அனுப்பிட்டு இருக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய ரிஸ்க். முன்னாடி கிட்டத்தட்ட 4-5 வருஷம் வேலை செய்கிறாரு, அனுப்பிட்டு தான் இருக்கிறாராம். சொன்னேன், இனி வருங்காலங்கள்லாம் பார்த்து பத்திரமா அனுப்பிக்கோங்க, கஷ்டம் அப்படின்னு சொன்னேன்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சு அனுப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். பரவாயில்ல, நல்லா இருங்க, ஆனால் கஷ்டம். இனி வரும் காலங்களில் உங்களுடைய அதிகபட்ச சம்பளம், இப்போ நீங்கள் வந்து மாதம் உங்களுக்கு சம்பளம் வந்து அங்கே டெபாசிட் ஆகிருக்கிறது 120 தினார், எடுபட்டிருக்கிறது 120 தினார். ஆனால் இங்கே நீங்கள் பேங்க்கில் அனுப்பியிருக்கீங்க அதிகமான சம்பளம் அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் வரும். ஏன்னா எல்லாமே இப்போ இன்டர்நெட் மயமாக்கல் தானே, எல்லாமே சிஸ்டம் அப்கிரேட்டட், எல்லாமே சிஸ்டம் மூலம் கண்காணிக்கப்படுது. இப்போ நீங்கள் மாதாந்தம் எவ்வளோ சம்பளம் அனுப்புகிறீங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, எல்லாமே கண்காணிக்கப்படும். ஏன்னா உங்களுக்கு தெரியுமா, இந்த நாட்டில் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து இல்லை. டேக்ஸ் இருக்குதா? இல்லை. டேக்ஸ் வந்து இல்லை. இப்போ சாதாரணமாக துபாய், அபுதாபிலாம் பாருங்கள் டேக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு. இப்போ அந்த மாதிரி இங்கே வந்து அதிக அளவில் டேக்ஸ் இல்லை. அப்படி ஓவராக தலைக்கு மேலே டேக்ஸ் இருந்துச்சுன்னா இந்த நாட்டில் பொழைக்க முடியாது நம்மளாலாம். காசு நாட்டுக்கு காசு அனுப்புறதுக்கே கிட்டத்தட்ட 5 தினார் கமிஷன் கட்ட வேண்டி வரும் சில டைமில். டேக்ஸ் அந்த அளவுக்கு அதிகரிக்கும். ஆனால் இனி வரும் காலம் இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் இனி வரும் காலம் டேக்ஸ் அது இதுன்னு இன்னும் எக்ஸட்ரா போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு விடயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இனி வரும் காலம் இந்த பேங்க் சிஸ்டம், காதிம் தொழிலாளர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? 7,57,000. அதாவது 7,57,000 பேர் அவங்களுடைய சம்பளம் வந்து அக்கௌண்ட்டுக்கு டிரான்சாக்ஷன் ஆகும்போது, அதிலிருந்து பேங்க்கில் பரிவர்த்தனைகள் ஆகும்போது அது பேங்க்குக்கும் ரொட்டைன் ஆகும். அதே மாதிரி தொழிலாளர்களுடைய சம்பள வரவுகள் வந்து கணக்கிடப்படும். அப்போ அதில் அதிகரிக்கிற சம்பளம், போனஸ், சம்பளம் டைமு கொடுக்குறாங்களா, இந்த மாதிரி எல்லா விடயங்களும் கண்காணிக்கப்படும். அது பேங்க் ஸ்டேட்மெண்ட் மூலமே நம்மளுக்கு வந்து ஆதாரமாக நிரூபிக்கிறதுக்கு தயாராக இருக்கும், சரியாக இருக்கும். ஆனால் அதே பட்சத்தில் எங்களுடைய சம்பளத்தை அனுப்பக்கூடிய அந்த சிச்சுவேஷனும் பேங்க் மூலம் கார்டால் தான் அனுப்பணும் அப்படின்ற சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா மிகப்பெரிய ரிஸ்க்காக மாறும். காதிம் வீசாவில் வெளியில் வேலை செய்கிறவங்களுக்கு. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. பார்க்கலாம் எதிர்வரும் காலங்கள் என்ன மாதிரி சிஸ்டம் வருதுன்னு பார்ப்போம். நிச்சயமாக பார்த்து அதுக்கு ஒரு அப்டேட்டை கொடுக்குறேன். ஆனால் கவனம், அவ்வளோதான் சொல்ல முடியும்.